நம்முடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த காலியான சேருன்னு சொல்லிட்டு தாவேக்கா ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க திமுக கூட்டம் போட்டாலும் சரி, இல்ல அதிமுக கூட்டம் போட்டாலும் சரி, நாம் தமிழர் கட்சி கூட்டம் போட்டாலும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டம் போட்டாலும் சரி, யார் கூட்டம் போட்டாலும் அவங்களுடைய கேமராக்கள் மட்டும் என்ன பண்ணுனா எங்க எங்க காலி சேர் இருக்கு. இந்த காலி சேரோட வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, நான் வந்து நாம் தமிழர் கூட்டங்களோ இல்ல அதிமுக கூட்டமோ திமுக அடிக்கடி எல்லா இடத்தையும் போய் பார்க்கறது தாவேக்கா கூட்டம் சென்று பார்த்திருக்கேன் நானு. தாவேக்கா கூட்டத்துல வந்து சரியான கூட்டமா இருக்கும். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. திரு விஜய் அவர்கள் கலந்து கொள்ளும் போது அது வந்து ஒரு இயற்கையான ஒரு இதுவா இருக்கும். ஏன்னா ஒரு நடிகர் வேற அவரு. அது ஒரு ஆர்ப்பரிப்போட இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா ஆட்சிக்கு வருவதற்கு முன்ன பாத்தீங்க அப்படின்னா திரு விஜய் சார்ந்த டிவி கே கட்சியில மட்டும் பாத்தீங்கன்னா அந்த காலி சேரை பயங்கரமா படம் பிடிச்சி எல்லாருக்கும் காட்டுறது பாருங்க. ஆளே இல்லாம இவரு கூறாரு, கத்துறாரு, அப்படி ஆர்ப்பரிக்கிறாரு, வீரவசனம் பேசுறாரு, சேரெல்லாம் காலியா இருக்கு, ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துறது வந்து வேலையா வச்சுட்டு இருப்பாங்க தாவேக்காவை சேர்ந்த இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் மற்றும் தாவேக்காவை தொடரக்கூடிய நண்பர்கள். இப்ப நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இது வந்து திரு விஜய் அவர்கள் கலந்து கொண்ட மீட்டிங் கிடையாது. நான் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடல. ஏன் அப்படின்னா அவர் யார் அப்படின்னா ஒரு பெரிய நடிகர், ஒரு மிக சிறந்த நடிகர் எல்லாம் கிடையாது, ஒரு பெரிய நடிகர். நான் இன்றைக்கும் வந்து ரஜினிகாந்த், அஜித், விஜய் மூன்றுவருமே வந்து ஒரு மிக சிறந்த மிகப்பெரிய நடிகர்கள். அந்த நடிகரை பார்க்க வர கூட்டம் வந்து எப்பயுமே ஆர்ப்பரிச்சுன்னு அட்டகாசமா தான் இருக்கும். இப்ப கூட திரு விஜய் அவர்கள் வந்து நம்முடைய கர்நாடகா போகும்போது கோயிலாண்ட ஒரே கூட்டம்னாங்க. அவங்க எந்த நடிகர் போனாலும் கூட்டம் இருக்கும். அவங்க பல பல பழைய வீடியோக்கள் பார்த்தாலே தெரியும். அஜித் சார் போன கேரளாவுக்கு போகும்போது என்ன கூட்டம், ரஜினி சார் ஒரு இடத்துக்கு போகும்போது என்ன கூட்டம்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து அவருக்கு வர கூட்டத்தை பத்தி நம்ம பேச விரும்பல. ஆனா இப்ப சமீபத்துல மதுராந்தகத்துல மாற்று கட்சியில 30,000 பேர் சேர்றாங்க. அந்த தொகுதியில் இருக்கிற வாக்காளர்ல வந்து ஒரு சரிபாதி வாக்காளர்களை வந்து தாவேக்கால சேர்றாங்கன்னு ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அந்த கூட்டத்துல அவரை தவிர, விஜய் சாரை தவிர மற்ற எல்லா பெரிய தலைகளும் கலந்துக்குச்சுங்க. அந்த பெரிய தலை கலந்துன கூட்டத்துல ஏற்பட்ட ஒரு தோற்றம் தான் இது. இதை புதிய தலைமுறை, பாலிமர் டிவி எல்லா டிவிலையும் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஆனா இதை பெரிய ஆளுகள் வந்து பப்ளிசிட்டி பண்ணாம சூப்பரா மடக்கிற வேலையை வந்து தாவேக்கா தொடர்ந்து பாக்குறாங்க. மற்ற கட்சியிலும் வந்து இந்த மாதிரியான ஒரு சில்லி விஷயத்தெல்லாம் பெருசாக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைன்னு சொல்றாங்க. அது அவங்களுடைய பெருந்தன்மையா இருக்கலாம். ஆனா பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இன்னைக்கு நம்மளுக்கு வந்து திரும்பி நம்ம முதல்ல அடிக்குது அப்படின்னும் போது தாவேக்கானருக்கு கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா நீங்க பல விஷயம் வந்து அந்த எதிர்கட்சியை பார்த்து செஞ்சுட்டீங்க. சீமான் சார் பேசுவாரு, முன்னாடியே மீட்டிங்ல சேர்ஸ் வந்து போட்டோ எடுத்துட்டு இல்ல ஆளே இல்லை அப்படின்னுவாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பேசுவாரு, பேக்ல ஃபுல்லா காலியான சேர்கள். அமைச்சர்கள் பேசுவாங்க, சுத்தமா ஆளே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பல விஷயங்களை காட்டியவர்கள். இன்னைக்கு அவங்களுடைய ஒரு மீட்டிங், அதுவும் முக்கியமான மீட்டிங். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த அவங்களோட மெயின் மோட்டிவே இப்ப என்ன, தாவேக்கோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, அந்த நம்மளுடைய அந்த வாக்காளர் நம்ம பெருசா பேசலாம், அப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு கிடையாது. அவங்க வந்து விஜய் சர்ஜிங்கிறத ஓட்டு அளிச்சாங்க. நம்ம அவங்களை வந்து எல்லா விஷயம் வந்து அவங்கள ஒரு டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் வந்து பல விஷயங்கள் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 4 பேர் மட்டும் இல்ல, இப்ப விஜயபாஸ்கர் இன்னைக்கு வந்து அதிமுக விலகி போறாரு. மேலும் சில பேர் விலக போறது உண்மை. அது கண்டிப்பா நடக்கும். அது நடந்ததுக்கு அப்புறமா அங்க நடக்கும் இடைத்தேர்தல்ல கண்டிப்பா நம்ம ஆளுங்கட்சி கண்டிப்பா பணங்களும் கொடுத்து வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே ஒரு மாசு இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் வந்து அவங்க வந்து இடைத்தேர்தல் நடக்க போதோ அங்கெல்லாம் வந்து இப்போ தாவேக்கா வந்து பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்ணி பயங்கரமா ஒரு ஹைப் ஏற்படுதுன்னு பார்த்தாங்க. ஆனா மதுராந்தகத்துல அது சுத்தமா சொதப்பிடுச்சு. அந்த மரகதம் குமாரவேல் அப்படின்ற அந்த ஒரு வேட்பாளர் வந்து உண்மையா வந்து இவங்க எல்லாம் வந்து மனசாட்சி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியல. மக்கள் வந்து அவ்வளவு ஆர்வமா வாக்களிச்சு அதே மக்கள்கிட்ட போய் நின்றுட்டு வேற கட்சி சார்பா போய் நிற்கும் போது அது அவங்க எப்படி வாக்கு கேட்க போறாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. தாவேக்கா முதல்ல அவங்க வந்து போட்டியிட வைக்குமா அப்படின்றத ஒரு சின்ன கொஸ்டின் இருக்கு. ஏன்னா நம்ம வச்சு கழுத்தறுத்துட்டாங்க. ஏற்கனவே அதிமுக சேர்ந்த 25 பேர் அமைச்சரா பதவியை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவங்களையும் கழுத்தறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல ஒரு ஒரு நம்பர் இருக்கு. எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன காரணம்னா இவங்க மறுபடியும் இதே எந்தெந்த வேட்பாளர் வந்து கட்சி விட்டு போனாங்களோ, அதிமுக இருந்து போயிட்டு மறுபடியும் தாவேக்கால சேர்ந்தாங்களோ அவங்களுக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்தா அது கண்டிப்பா குதிரை பேரத்துக்கான ஒரு உதாரணமா அமைஞ்சிடும். அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும் சொல்லிட்டு தாவேக்கா நம்புறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இப்ப அரசியல் பண்றதெல்லாம் பார்த்தான்னு சொன்னா ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து 118 125 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்கன்னா மக்கள் ஒரு அதிக அளவில் வெற்றி கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க இவ்வளவு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே சிபிஐ சிபிஎம் திருமாவளவன் அவர்லாம் போற பேசுறதெல்லாம் பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துட்டு இருக்கும். ஸோ இப்ப இடைத்தேர்தல் நடந்ததுன்னா ஒரு 25 தொழில் இடைத்தேர்தல் நடந்ததுன்னா அதுல அவங்களுக்கு வேண்டியது ஒரு 10-13 சீட்டு ஜெயிச்சாலே போதும், நம்ம ஆட்சி வந்து தக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நடத்தப்பட்ட இந்த கூட்டத்துல
மக்களுடைய ஆரவாரம் ஒண்ணுமே இல்லாத பார்த்தா இப்ப நடக்க போற இடைத்தேர்தல் வரும் வரப்போகும் இடைத்தேர்தலாம் தாவேகா வெற்றி அடையுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஆனா அன்லெஸ் திரு விஜய் அவருடைய பிரச்சாரம் கண்டிப்பா அவருடைய முகத்துக்காக தான் லாஸ்ட் போட்டு போட்டாங்க. அதே மாதிரி அவர் அந்த கடைசி நேரத்துல போய் அங்க செய்யக்கூடிய பிரச்சாரம் கண்டிப்பா, ஏன்னா அவர் அப்பெல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தணும். இப்ப அவ்வளவு தூரம் கிடையாது அவருக்கு. அவங்க பெருசா நம்புறதே திரு விஜய் அவருடைய அந்த கடைசி ஒரு 2 நாள் 3 நாள் அவர் பேசினார்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே அவரோட அழகை பார்த்து கவர்ச்சியை பார்த்து கண்டிப்பா வாக்களிச்சிருவாங்க அப்படின்னு நம்பிக்கையில தான் எத்தனை பேர் முடியுமோ அத்தனை பேரை என்ன பண்றாரு அவரு, ராஜினாமா பண்ணுங்க, பாத்துக்கலாம் சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இந்த மரகதம் குமரவேல் ராஜினாமா செய்த இந்த மதுராந்தகம் நடந்த இந்த ஒரு தாவேகா கூட்டம் வெற்றி அடையல. அது தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும்.